மை வி3 குடும்ப உறவுகளுக்கு மை வி3 கமெண்ட் சார்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏற்கனவே நம்ம ஆப்பு அது ஆப்பிள் ஃபோன்லாம் கிடையாது. ஏன்னா அது ரெஃபர் பண்ணுற ப்ரோக்ராம்ங்கிறனால அவங்க அதில் ஆப் ஸ்டோரில் அக்செப்ட் பண்ணலை. ப்ளே ஸ்டோரில் நிறைய பேர், அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் நிறைய பாமர மக்கள் யூஸ் பண்ணுறதுனால அதை குறிக்கோளாக, அதாவது பாமர மக்களை குறிக்கோளாக வச்சு இந்த ஆப் ரன் ஆச்சு. இப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம ஆப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. விஜய் ஹிருத்திக் ஆர் அப்படிங்கிற சேனலில் இதை சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்குண்டான கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துடலாம். இந்த சேனல் தமிழில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆப் மை வி3 ஆட்ஸ் ஆப் க்ளோஸ்டு கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. பட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் போய் செக் பண்ணேன். பை கூகுள் ப்ளே பணம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும், அதாவது பணம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, போய் கேஸு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேற ஒன்றும் சொல்லலை. கேடிவி சேனலை மூடும் நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் நாங்கள் துவண்டு போக மாட்டோம். அடுத்து ஏதாச்சும் நிறுவனத்தில் காசு கட்டி ஏமாறுவோம். நன்றி, வணக்கம். ஓகேவா? இந்த ஆப் க்ளோஸ் பண்ண என்ன, இதுக்கு பதிலாக வேறு ஆப்பு எஸ்பிஓ ராயலோ ஃபோர்கோட் அந்த மாதிரி இருக்குல்ல, அப்ளைனஸ் ரெடி ஜூட், அதாவது ஓட்டை எடுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் கம்பெனியில் ஃபஸ்ட்டாலாக துண்டு போட்டு இடம் பிடிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எப்படின்னாலும் இப்போ ஆப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சோனல் ஆஃபீஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டெம்பரரியாக சோனல் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. பட் பெர்மனெண்ட் ஆயிரும். ஏன்னா இந்த ஆப் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. என்ன சொல்கிறாங்க இந்த சேனலில் அப்படின்னா, பொதுவாகவே இப்போ ஆப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சோனல் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணாங்க. இதே ஆப் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் சோனல் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பிளானில் இருந்தாங்கன்னா மக்கள்லாம் போய் அடித்தே நொறுக்கிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அடித்து நொறுக்கியே க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. அது பயந்துட்டு தான் இவங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா சோனல் ஆஃபீஸில் இருக்கிறவங்கலாம் மேக்ஸிமம் டைரக்டர்ஸு, அத்தாரிட்டி மெம்பர்ஸ் தானே இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியும், ஆஹா ஆப்பை க்ளோஸ் பண்ண போகிறாங்க, நம்ம இழுத்து மூடிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு பிளானில் இருந்திருக்கலாம். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது. முட்டு கொடுப்பவர்கள் வரலாம். ப்ளே ஸ்டோரில் மை வி3 ஆட்ஸ் ஆப் காணலை. இதுக்கும் முட்டு கொடுக்க வருவாங்க மை வி3 அப்ளைனஸ். சூப்பர் சார், நானும் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தேன், ஆப்பே இல்லை. ரொம்ப நன்றி. சோம்பேறிகள் லட்சியம் எச்சை துப்புவது நிச்சயம், வாழ வைத்து சோம்பேறி ஆக்குவேன். இதுவே சத்யானந்த சொற்பொழிவு. வயிற்றெரிச்சலையே வாழ்கிறான் போல. அப்புறம் என்ன, போய் ப்ளே ஸ்டோர் மேலே கேஸ் கொடுங்கப்பா, போங்க. மை வி3 மெம்பர்ஸ் சாங். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. வாட் ஏ குட் நியூஸ் அண்ணா, உங்கள் வீடியோ பார்த்ததுனால ஒரு ஸ்கேமில் இருந்து நான் தப்பிச்சேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீடியோ பார்க்கலன்னா நானும் இந்த கம்பெனியில் சேர்ந்துருப்பேன். ரொம்ப நன்றி. சில தியாகங்கள் செய்ய மாட்டீர்களா? எம்டி சாருக்காக ஒரே ஒரு சிஎம் ஐடி போட மாட்டீங்களா? தம்பி அசோக் ஸ்ரீநிதி தம்பியோட அடுத்த லைவ் போடுங்க. 10 படா தோஸ்த் வித்த அனைவருக்கும் பணம் கொடுத்துருக்கலாம். அதாவது 10 படா தோஸ்த் அப்படின்னு சொல்லுவார்ல எம்டி, அந்த படா தோஸ்தியை வித்தாவது டவுன்லைன் சிஎம்க்கு இல்லை எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துக்கலாம்னு சொல்கிறாரு. 10 பாடி கட்டியா படா தோஸ்த், கரெக்டாக சொன்னீங்க. எஸ் ப்ரோ, நாளைக்கு இருந்தால் குட் ஓடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், குட்கா ஓடுவாங்க, திருட்டுத்தனமாக அதுவும் ஒரு பிஸ்னஸ்னு ஆப் ரெடி பண்ணுவாங்க. பை வாட்சிங் யுவர் வீடியோ ஐ ஆல்சோ பிகம் எ சோசியல் ஆக்டிவிஸ்ட். தேங்க்யூ சார். சந்தோஷமாக செவ்வாழ. டேய் சோனமுத்தா, போச்சா ஓவரா முட்டு கொடுத்த மை வி3 மங்கிகளே. கதம் கதம், பேமெண்ட் இம்பாசிபிள் வித்தவுட் நியூ மெம்பர்ஸ். மை வி3 ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ் ஸ்டில். எங்களுக்கு இன்னும் 10 படா தோஸ்த் வண்டி இருக்குது, இன்னும் ஓடுது, பேன் ஆகலை எங்கள் வண்டி. ஓகேவா? மை வி3 ஆப்பை தான் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, எங்கள் 10 படா தோஸ்தெல்லாம் இருக்குது, ஹப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு.
ஆர்ஐபி மை V3 மை ஃபேக்ட்ரி படா தோஸ்த் மட்டும் தான் இருக்குது, அவ்வளோதானா? ஆமாம் ப்ரோ, கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்து மை V3 ஆப்புக்கு கொஞ்ச நாள் லீவ் விட்டுருக்காங்க. சோன்லாஜிஸுக்கு கொஞ்ச நாள் லீவ் விட்டாங்களே அந்த மாதிரி. கூமுட்டை பிள்ளை நெக்ஸ்ட் வீடியோ. அன்பார்ந்த மக்களே, இந்த ஆப் போனால் போகட்டும், நம்ம எம்டி சார் வெளியில் வந்து புது கம்பெனி ஆரம்பிப்பார் சார். பெட்டர் அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்போது காப்பு இழுத்து விட்டுருந்தா மட்டும் வேணாம் சார். அது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. எப்போவது பண்ணும்போது நல்லா இருக்குது, வாண்டடாக பண்ணும்போது நல்லா இல்லை சார். என்ன சொல்ல வரான்னு தெரில. எம்டி வெளியில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரை விலைக்கு வாங்கி மெம்பர்ஸ்க்கு கொடுப்பார். ப்ளே ஸ்டோரில் இல்லை, ஆனால் ஒர்க் ஆகுது பிரதர். அதில் ஆர்ட்ஸ் அப்படின்ற காமெடி வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அசோக் சொல்வது உண்மை, மிக விரைவில் நிறுவனம் மூடுவது உறுதி. சூப்பர் சார், வெரி நைஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐ ஆம் ஆல்சோ ஹாப்பி. குட் நியூஸ். உண்மை, மக்கள் நிறுவனம் தான் இது. வி சப்போர்ட் மை V3 ஆர்ட்ஸ். சந்தோஷம் பொங்குதே என்ற பாடலுக்கு டான்ஸ் ஆடுங்க குஞ்சான்ஸ். மை V3 வி சப்போர்ட் மை V3 ஆர்ட்ஸ். நீ என்ன சொன்னாலும் மக்கள் கேஸ் கொடுக்க வரமாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. சில பேர் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை நகை அடமானம் வச்சு கடன் வாங்கி அப்படின்னு அதெல்லாம் வந்து கட்டணும் அப்படின்னா அவங்க கேஸ் கொடுக்க தான் செய்வாங்க. உண்மையாக உழைச்சி சம்பாதிக்கிற பணம் இருந்தால் கேஸ் போடுவாங்க, ஓகேவா? உண்மையாக உழைச்சி, நான் சொன்னல, நகை அடமானம் வச்சு உண்மையாக உழைச்சி கடன் வாங்கி அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கேஸ் போடுவாங்க. பின்ன டேஸ் சம்பாதிக்க பணம், அது நாங்கள் உழைச்சி சம்பாதிக்காமல் எப்படி அந்த பணம் வருது? ஒரு மயிலும் வர வேண்டாம். மற்றவங்களை ஏமாற்றி அவங்க காசை வாங்குறது எல்லாம் எவ்வளோ கேவலமான பிஸ்னஸ். மை V3 டேஸ். தயவுசெய்து பொது வெளியில் நாகரிகமாக பேசுங்கள். இவனுங்க மக்கள் மனசை நோகடிக்கிறது நாகரிகமாக செய்யலா? இவனுங்களை இப்படித்தான் பேசணும். நீங்கள் சொல்வது தவறு. நிதர்சனம் என்ன என்று ஆராய்ந்து பாருங்கள். இல்லையென்றால் ஒரு சட்ட வல்லுநரை நாடுங்கள். யார் சொல்வது உண்மை என்று புரியும். உங்களுக்கு புரியும். உங்கள் மனக்குமரல் எனக்கு புரிகிறது. ஆப் இஸ் ஒர்க்கிங் அண்ணா. இட் இஸ் நாட் பேண்ட், இட் இஸ் சஸ்பெண்டட். அப்புறம் என்ன, வீடியோ பார்த்தாச்சுல்ல, கிளம்பு கடையை சாத்துங்க, போங்க வேலையை பாருங்கள். எல்லா அத்தாரிட்டி மெம்பர்ஸ் மற்றும் அப்ளையன்ஸ் தங்கள் டவுன்லைனில் உள்ள CMM உறுப்பினர்களுக்கு வீட்டிற்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் மற்றும் அனைத்து மளிகை பொருட்களையும் கடனுக்கு கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது பேமெண்ட் வருவரை மட்டுமே, அல்லது ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மண்டபத்தை பிடித்து அதில் சமையல் செய்து 3 வேளையும் வயிறார உணவு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது பேமெண்ட் வரும் வரை மட்டுமே. ஐ ஆம் வெயிட்டிங் மை V4. ஆல் அப்ளையன்ஸ் ஆல்சோ சுட் பி அரெஸ்டட். ஓகேவா? எல்லா அப்ளைனையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வாட் அபவுட் ஃபர்ஸ்ட் டாப் அப்ளைனர் நெட்வொர்க் புரோக்கர் கோவை ஸ்டாலின்? வென் வில் ஹி arrested as so accused? Co-accused since her hand over 40 lakhs from Mr. Vijayaraman and MD Mr. Satyanandan. கடவுள் விரைவில் உனக்கு தண்டனை கொடுப்பார். போச்சா அண்ணா, உருட்டிட்டாண்ணா. இப்போ உங்களை நம்பி கேஸ் கொடுக்க மக்கள் வரணுமா? அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரணும். அப்ளைனர் தற்கொலை போட ஆகுது. ஐயா, ஆருத்ரா மோசடி நடந்தப்ப எங்கே போனீங்க? அதில் இத்தனை லட்சம் மக்கள் ஏமாறல, இதில் தான் அதிகமாக ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ பேசுகிறாரு. யாரோடா சொன்னாங்க ஏமாத்துட்டாங்கன்னு? இன்னும் கேஸ் முடியல. என்னடா லாஜிக் இல்லாமல் பேசுகிற? உன்னை மாதிரி ஒன்று ஏண்டா? உனக்கு ஏதாவது தெரியுமா? நானும் ஓகே அண்ணா, மூடிட்டு போங்க. ஏண்டா, நீ OMIDக்கு கூட தகுதி இல்லை, ப்ளே ஸ்டோரில் இல்லைன்னா உனக்கு என்னடா? இந்த மாதிரி தான் மை வீட்டில் இருக்கவங்க இருக்காங்க. அதாவது உண்மை சத்தியத்தை அறிவுரை யார் சொன்னால் என்ன?
அதில் சேர்ந்துருக்கவங்க தான் முட்டாளாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி வெளியே சொல்கிறவங்களையும் முட்டாளாக இருக்கிறாங்க. எம்டி சார் சேட் சாங். சோதனை தீரவில்லை, சொல்லியால யாரும் இல்லை, முன்ன பின்ன அழுததில்லை. இதில் கம்பெனி நல்லதா இல்லை கெட்டதா அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் எம்டி ஒருத்தர் இல்லைன்னா பேமெண்ட் வராதா? கம்பெனியில் நிர்வாக குழு இல்லையா? வாழ்நாள் முழுக்க வருமானம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எம்டி கொஞ்ச நாள் இல்லைனா கூட பேமெண்ட் வரல. ஆனால் விளம்பரம் வருது, அதுக்கு எம்டி தேவை இல்லை. ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, ஆனால் அதுக்கு எம்டி தேவையில்லை. புதுசாக க்ரௌண்ட் மெம்பர்ஸ் ஆகலாம், அதுக்கு எம்டி தேவையில்லை. ஆனால் பேமெண்ட் கொடுக்க மட்டும் எம்டி வரணும். அப்படின்னா புரியல. இது மக்கள்னா என்ன நிர்வாகம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மற்ற ப்ராசஸ்லாம் நடக்கலை, இதுக்கெல்லாம் எம்டி தேவையில்லை. அந்த பணம் போடுறதுக்கு மட்டுமே எம்டி தேவைப்படுறாரு. இதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராசஸ் நடக்குது, இதுக்கெல்லாம் எம்டி தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. தட் ஸ்கேம் V3 படா தோஸ்த். லட்சியம் வீழ்வது நிச்சயம். நீங்கள் எல்லாம் அசோக் ஸ்ரீநிதி, நீங்கள் தலைமறைவாக சுற்றுறது நாள் வெகு தூரத்தில் இல்லை. சேர்த்து விட்டவர் சிண்டை பிடிக்கவும். மக்களின் கஷ்டத்தை சந்தோஷப்படும் விஜய் ஹிருத்திக். விரைவில் உனக்கு இந்த நிலைமை வரும். அடுத்து உன் கம்பெனி தான் க்ளோஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மை-V3 ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க. செக் பண்ணியாச்சு. ஏற்கனவே இந்த ஸ்கேம் அவேர்னஸ் அப்படின்ட்டு நிறையா வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் வருது. நீ மட்டும் லாபம் இல்லை, பில்டிங் கட்டி கொடுக்குறியா? ஆப்பு தான் க்ளோஸ் ஆகிடுச்சு. இல்லை, நீ மூடிட்டு வேறு வேலையை போய் பாரு. அண்ணா டிரைவர் தற்குறி. ஜிஎஸ் ட்ராவல் மோட்டோ வீராகஸ் ஆன்டி இண்டியன் அண்ட் ஆன்டி வேரியன் அண்ணா. அதனால தான் மை-V3 பற்றி விட்டுட்டுருக்கான். மை-V3 ஆர்ட்ஸ் மெம்பர் ஸ்டில். எங்களுக்கு இன்னும் 10 படா தோஸ்த் வண்டி இருக்குது, இன்னும் ஓடுது, பேன் ஆகலை எங்கள் வண்டி. இறைசக்தி ப்ளஸ் இயற்கை சக்தி. ஓகே, இந்த மாதிரி அடுத்தடுத்த கமெண்ட்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.